வணக்க மக்களே. நம்ம கார்த்தி கதையில ஜூலை 15 இன்னைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். பார்க்கலாம். சரி வாங்க வீடியோல என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி இப்ப நம்ம பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, எப்படியோ நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் சேர்ந்து அந்த பாட்டு போட்டி நடக்கிற இடத்துக்கு சுவாதியை கூட்டிட்டு வந்துடுறாங்க. அங்க வந்ததும் சுவாதியோட பேரை அனௌன்ஸ் பண்ண அப்ப சுவாதி வந்துட்டு பதட்டப்படுறாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, இந்த வாய்ப்பு உனக்கு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்ப போய் பாடுனீன்னா உன்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிரும். நீ எதை பத்தியும் கவலைப்படாம தைரியமா போய் பாடு. உனக்கு என்கரேஜ் பண்றதுக்கு நாங்க 2 பேரும் இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் சுவாதியும், ரொம்ப தேங்க்ஸ் மாமா. நான் சரியான நேரத்துல இங்க வர முடியாது அப்படின்னு நினைச்சேன். யாரோ வந்து என்னை திட்டம் போட்டு என்னை பாட்டு பாட முடியாம தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணாங்க. நல்ல வேளை மாமா, நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. ரொம்ப நன்றி மாமா அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு, இங்க பாருமா, நீ போய் பாட்டு பாடு அப்படின்னு சொன்னதோட உடனேயே ஹீரோயினும் தங்கச்சியும் சரிங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா மேடைக்கு போறாங்க. அந்த மேடைக்கு ஏறத பார்த்துட்டு அந்த லலிதா ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப அவங்க அப்பா கிட்ட, என்னப்பா இவ வரவே மாட்டா, நான் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொன்னீங்க, இவ என்னப்பா மேடை ஏறிட்டா? அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, அதான் எனக்கு ஒண்ணும் புரியல என்ன நடக்குதுன்னு அப்படின்னு. இன்னொரு பக்கம் சுவாதி பாட்டு பாட ஆரம்பிக்கிறாங்க. செம சூப்பரான ஒரு ரொமான்டிக் சாங் பாடுறாங்க. சாங் பாடி முடிச்ச உடனேயே போட்டியில வந்து யாரு ஜெயிச்சா அப்படிங்கிறத அறிவிக்க போறோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கிருஷ்ணன் சொல்றாரு, என்னம்மா இப்படி ஆகிட்டு? லலிதா சொல்றாங்க, அப்பா பாத்தீங்களா அவ எப்படி பாடுனா அப்படின்னு, கண்டிப்பா நான் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் அந்த கிருஷ்ணன் சொல்றாரு, நீ கவலைப்படாதம்மா, இப்படியாவது நீ ஜெயிக்கிறதுக்கு நான் முயற்சி பண்றேன் அப்படின்னு அந்த நடுவர்கிட்ட போயிட்டு, இங்க பாருங்க, என் பொண்ணை ஃபர்ஸ்ட் பிரைஸ் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்றேங்க. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணுமோ அதை நான் தரேன். அதுக்கு அவர் சொல்றாரு, இங்க பாருங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட வெக்கமா இல்ல? திறமைய மட்டும்தான் காமிச்சு இங்க எல்லாருமே போட்டி போட வந்திருக்காங்க. நீங்க தேவையில்லாம இந்த மாதிரி காசு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லாதீங்க, அப்புறம் போலீஸ் கூப்பிடுற மாதிரி இருக்கும். இது கேட்டதும் கிருஷ்ணன் அதிர்ச்சியாகி வெளியில வந்து நிக்கிறாரு. அப்ப சுவாதிக்கு வந்துட்டு அவார்டும் மெடலும் கொடுக்குறாங்க. சுவாதி ரொம்ப சந்தோஷமா வாடுறாங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. அப்ப பார்த்து அந்த நடுவர் சொல்றாரு, இங்க பாருமா, உன் மனசுல உள்ள விஷயத்த சொல்லுமா அப்படின்னு சொல்லிட்டு மைக்க கொடுக்குறாங்க. அப்ப சுவாதி மைக்க வாங்கிக்கிட்டு, கடைசி வரைக்கும் என்னால பாட்டு பாட வர முடியாது அப்படின்னு நினைச்சேன். என் அம்மாவே எனக்கு பாட்டு பாடுறதுக்கு கொஞ்சம் கூட வந்து அனுமதி கொடுக்கல. கடைசி வரைக்கும் என்னோட திறமையை எங்கேயுமே காமிக்க முடியாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தெய்வம் மாதிரி எங்க மாமாவை கடவுள் அனுப்பி வச்சாரு. இப்ப அவராலதான் நான் இந்த இடத்துல வந்து நின்று பாட்டு பாடுறேன். அவர் வந்து எனக்கு இந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுவாரு அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. இந்த அவார்டு மெடல் எல்லாருமே அவருக்கு தான் சேரும். அவரு தான் வந்துட்டு என்னோட முதல் ஐகான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதோட நம்ம ஹீரோ வந்துட்டு ரொம்ப எமோஷனலா பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப சுவாதி சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவுக்கு தேங்க்ஸ் சொல்றாங்க. அதுக்கப்புறமா சுவாதி அங்கேருந்து வந்துட்டு ஹீரோவை பார்த்து, மாமா நீங்க மட்டும் இல்லைன்னா நான் இன்னைக்கு ஜெயிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹீரோ சொல்றாரு, சரிம்மா அப்படின்னு. அதே நேரம் அந்த கிருஷ்ணன் அங்கேருந்து வந்துட்டு, எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் பொண்ணை தோற்கடிச்சிட்டு நீ ஜெயிப்ப அப்படின்னு, உன்னை பாத்துக்கிற அப்படின்னு சொல்ல அப்ப ஹீரோ சொல்றாரு, இங்க பாரு, நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், இது மாதிரி திறமைய மட்டும் காமிச்சு ஜெயிக்கிறதுக்கு வழிய பாரு அப்படின்னு. அதை விட்டுட்டு குறுக்கு வழிய பயன்படுத்தாத அப்படின்னு அப்பவே சொன்னேன். ஆனா நீ கேட்கவே இல்லை. தேவையில்லாம குறுக்கு வழிய பயன்படுத்தின. அதனாலதான் உன் நிலைமை இப்ப எப்படி இருக்கு. இங்க பாரு, இப்ப கூட நான் நினைச்சேன்னா அந்த பிளான் எல்லாம் பண்ணி சுவாதிய திருட்டு பள்ளியில சிக்க வச்சது நீதான் அப்படின்னு என்னால நிரூபிக்க முடியும். ஆனா எதுக்கு இந்த பிரச்சனையெல்லாம் தேவையில்லை. உன் பொண்ணு உன்னை நினைச்சு ரொம்ப அசிங்கப்படுவா அப்படின்னு நினைச்சுதான் இந்த பிரச்சனைய நான் பாதிலே விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நேரா சுவாதியையும் ஹீரோயினையும் பார்த்து வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப கிருஷ்ணன் நம்ம கார்த்தியை பார்த்துட்டு இவனை விடக்கூடாது அப்படின்ட்டு கோவப்படுறாரு. அப்புறமா 3 பேரும் சேர்ந்து வீட்டுக்கு கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் சீனை செட் பண்ணி அந்த வில்லன், வில்லி, சித்தப்பா 3 பேரையும் காமிக்கிறாங்க. வில்லி வந்துட்டு நேரா அந்த வில்லனை போய் சந்திக்கிறாங்க. வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே இந்த வாட்டி எந்த வித மிஸ்டேக்கும் இல்லாம கரெக்டா எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்தாச்சு.
இனிமே அவன் எப்படி தப்பிக்க போறான் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க சொல்றீங்க? அப்போ உண்மையாவே எல்லா ஆதாரத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களா? அதுக்கு வில்லன் சொல்றாரு, ஆமாமா, நீ சொன்ன எல்லாத்தையுமே நான் பெர்ஃபெக்ட்டா எடுத்துட்டு வந்துட்டேன், இங்க பாரேன் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. அப்ப வில்லி வந்துட்டு அந்த ஃபைலை வாங்கி பாக்குறாங்க. அந்த ஃபைல்ல நம்ம ஹீரோவோட பேரு, அப்புறம் யாரு அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இருக்கு. இது எல்லாம் பார்த்ததோட வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். வில்லி அந்த வில்லனை பார்த்து, என்னங்க, இந்த அளவுக்கு சீக்கிரமா இந்த விஷயம் முடியும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டு ஈஸியா சுலபமா எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துட்டீங்களே அப்படின்னு சொல்ல, அதுக்கு அவர் சொல்றாரு, ஆமா, கொஞ்சம் கஷ்டப்பட்டதுதான், ஆனா கஷ்டத்துக்கு பலன் இருக்கு பாத்தியா அப்படின்னு. அதோட முக்கியமான ஆதாரம் இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க. அந்த வீடியோவை பார்த்ததோட வில்லிக்கு ரொம்ப பெரிய சந்தோஷம். என்னங்க, கொஞ்சம் கூட அச்சு மாறாம சூப்பரா இந்த வீடியோ எடுத்திருக்கீங்களே, இது போதும் என் அக்காக்காரி கிட்ட காமிச்சு அவனோட முகத்திரையே கிழிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா அந்த வில்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் சித்தப்பா சொல்றாரு, மருமகளே, இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டோம் தெரியுமா? ஆனா இப்படியே எடுத்துட்டு வந்துட்டோம். இத மட்டும் கொண்டு போய் அந்த ஈஸ்வரி கிட்ட காமிச்சா அதுக்கப்புறம் நம்ம எதிரி அந்த வீட்லயே இருக்க மாட்டான். அவனை அந்த இடத்த விட்டு துரத்தி அடிச்சிருவா அந்த ஈஸ்வரி. இது கேட்டதும் வில்லி சொல்றாங்க, என்னங்க, போன வாட்டி நீங்க போட்டோவை கொண்டுட்டு வந்துட்டு காமிச்சீங்க, ஆனா அந்த போட்டோ வந்துட்டு ஃபேக் ஆயிட்டு. அதனால இந்த வாட்டி நீங்க என்ன கொண்டு வந்தாலும் கண்டிப்பா என் அக்காக்காரி நம்பவே மாட்டா. அதனால இந்த வாட்டி நானே இந்த ஆதாரம் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போறேன். இதை எடுத்து கொண்டு போய் நானே என் கையால அக்கா கிட்ட காமிக்கிறேன். கண்டிப்பா அக்காக்காரி வந்துட்டு நம்புவா அப்படின்னு. இது கேட்டதும் வில்லன் சொல்றாரு, சரி சந்திரா, இது நீயே எடுத்துட்டு போ அப்படின்ட்டு ஆதாரத்தையும் 2 ஆதாரத்தையும் அவங்க கையில கொடுக்க, வில்லி அந்த ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு, இது போதும், அவனை அந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க அப்படின்ட்டு ரொம்ப சந்தோஷமா அந்த ஆதாரத்தை வாங்கிக்கிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ எல்லாரும் சேர்ந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு ரொம்ப முக்கியமான வேலையா வெளியில போயிடுறாரு. ஆனா இன்னும் நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வரல. அவங்களும் ரொம்ப முக்கியமான வேலையா போனவங்க இன்னும் வெளியில வரவே இல்லை. அதே நேரம் நம்ம சந்திரா வந்துட்டு ரேவதிய பாத்துக்கிட்டு என்ன நினைக்கிறாங்கன்னா, இவ தானே வந்துட்டு அந்த நம்ம எதிரி கூட அஹ், பின்னாடியே போயிட்டு இருக்கா. எப்படியாவது அவங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டா, அதுக்கப்புறம் நம்ம பக்கம் ஒரு ஆள் எக்ஸ்ட்ராவா சேர்ந்துக்கிட்டா ஈஸியா அவனை துரத்தி அடிக்கிறதுக்கு நம்மளுக்கு சூப்பரா இருக்கும்ல. சோ நம்ம போயிட்டு ரேவதி கிட்ட கேட்போம் அப்படின்னு நைஸா சந்திரா இங்க இருந்து வந்துட்டு ரேவதிய பார்த்து, ரேவதி ஒரு நிமிஷம் நில்லு. அப்ப ரேவதி சொல்றாங்க, சொல்லுங்க சித்தி. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, நீ என்ன அவனை இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கியா? அதுக்கு ரேவதி நினைக்கிறாங்க, நம்ம திடீர்னு மாறிட்டோம்னு நினைச்சா கண்டிப்பா சித்தி வந்துட்டு நம்ம மேல சந்தேகப்படுவாங்க. சோ நம்ம எப்பவும் அவரை வெறுக்கிற மாதிரியே பேசுவோம். அப்பதான் அவங்க மனசுல ஏதாவது திட்டம் இருந்துச்சுன்னா நம்ம கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு ரேவதி நினைக்கிறாங்க. அப்பதான் ரேவதி சொல்றாங்க, சித்தி, எனக்கு அவனை சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. நான் வந்து போனது எதுக்காக அப்படின்னா என் தங்கச்சிக்காக மட்டும்தான். அது எப்படி சித்தி அவன் கூட என் தங்கச்சியை தனியா அனுப்ப முடியும்? அதனாலதான் சித்தி நானும் போனேன். அதை நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்க. எனக்கு இன்னும் அவனை சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் முகத்துல முழிக்கிறது கூட எனக்கு விருப்பம் இல்லை. என்ன பண்றது, என் தங்கச்சிக்காக தான் போனேன். இதை கேட்டதும் சந்திரா சொல்றாங்க, சூப்பர், அவனை இந்த வீட்டை விட்டு எப்படியாவது துரத்தி அடிக்கணும் ரேவதி. அதுக்குதான் நான் ஏதாவது பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எந்த பிளானும் சரியா சிக்கல. ஆனா இப்ப என்கிட்ட பயங்கரமான ஒரு பிளான் இருக்கு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, சித்தி, என்னதான் இருந்தாலும் அவருக்கு எதிரா ஒரு ஆதாரம் வேணும். அந்த ஆதாரத்தை காமிச்சா மட்டும்தான் அவரை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்க முடியும். அதை முதல்ல யோசிங்க சித்தி. இது கேட்டதும் சித்தி சொல்றாங்க, ஆமா, நீ சொல்றது சரிதான். ஃபர்ஸ்ட் அதை முதல்ல பண்ணணும். ஆனா என்கிட்ட முன்னாடியே ஒரு ஆதாரம் இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவை காமிக்கிறாங்க, இங்க பாரு அப்படின்னு. அப்ப ரேவதி அந்த வீடியோவை பார்த்ததோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுல நம்ம ஹீரோ வந்துட்டு கையெழுத்து போட்டுக்கிட்டு நிக்கிறாரு. அப்ப ரேவதி தெரியாத மாதிரியே இது என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்குதான் அந்த சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இவன் அம்மா அப்ப இறந்துட்டால அபிராமி, அவளோட சொத்து எல்லாத்தையுமே இவன் பேருக்கு எழுதி கொடுக்க போறாங்களாம். அதனாலதான் ஊருக்கு கூப்பிட்டுருக்காங்க. உடனே இவனும் போயிட்டு கையெழுத்து போட்டு இருந்திருக்கான். அதுக்கான வீடியோ தான் இது. இந்த வீடியோவை மட்டும் நான் அக்கா கறி கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவனால தப்பிக்கவே முடியாது அப்படின்னு சொன்னதோட நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, நம்ம என்ன பண்றது அப்படின்னு. அப்ப நம்ம ரேவதி சொல்றாங்க, சித்தி, அதுக்காக தான் இவர் கையெழுத்து போட்டாரு அப்படின்னு எப்படி நம்புறது? அவரு கண்டிப்பா தப்பிச்சிருவாரு. நீங்க வேணும்னா பாருங்க.
அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அதுக்கு தான் சொல்றேன், இவன் எதுல கையெழுத்து போட்டான் அப்படிங்கிற வரைக்கும் என்கிட்ட டாக்குமெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்திரா சொல்ல, இது கேட்டதும் ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. ஆகா, சித்தி இந்த வாட்டி பக்கா எவிடன்ஸோட தான் வந்திருக்காங்க போலயே. இது எல்லாத்தையுமே எப்படியாவது வந்துட்டு சித்திக்கிட்டேருந்து வாங்கி எல்லாத்தையுமே அழிக்கணுமே அப்படின்னு நினைக்கிறாங்க. அதே நேரம் நம்ம சந்திரா சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு இந்த வீடியோ அப்புறம் இந்த டாக்குமெண்ட் இது எல்லாத்தையுமே அக்கா வந்ததோட அக்காக்காரிக்கிட்ட காமிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடுறேன். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச மாதிரி நீ யாரு கூட சந்தோஷமா வாழணுமோ வாழலாம். அதோட ஆஸ்திரேலியா போகணும்னு நினைச்சியல்ல, ஆஸ்திரேலியா கூட போகலாம், சரியா? இது கேட்டதோட ரேவதியும் சரிங்க சித்தி அப்படின்னு சொல்ல சந்திரா அந்த இடத்துல இருந்து போறாங்க. அப்ப நம்ம ரேவதிக்கு ரொம்ப அதிர்ச்சி. ஐயோ, இப்ப நம்ம என்ன பண்றது? அந்த 2 ஆதாரத்தையும் எப்படியாவது அழிக்கணுமே. ஃபர்ஸ்ட் அந்த டாக்குமெண்ட்டை எப்படியாவது எடுக்கணும் அப்படின்ட்டு ரேவதி வந்து நேரா அந்த சந்திராவோட ரூமுக்கு யாருக்கும் தெரியாம போறாங்க. அங்க போயிட்டு அந்த பீரோல உள்ள அந்த டாக்குமெண்ட்டை தேடுறாங்க. இங்கே தானே எங்கேயாவது இருக்கணும், சித்தி இங்கே தானே கொண்டாந்து வச்சாங்க அப்படின்னு தேடும் பொழுது அங்கே ஒரு டாக்குமெண்ட் இருக்கு. அப்போ அந்த டாக்குமெண்ட்டை எடுக்கிறாங்க. எடுத்து பார்த்தா உள்ளார கார்த்தியோட பேர் இருக்கு. அப்போ ரேவதி நினைக்கிறாங்க, இதுதான் போல, இதை தான் சித்தி எடுத்துட்டு வந்திருக்காங்க. இதை எப்படியாவது நம்ம வந்துட்டு கொண்டு போய் தூக்கி வீசணுமே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும் பொழுது அந்த பக்கமாக சந்திராவோட சத்தம் கேட்குது. அவங்க ரூம்குள்ளே வராங்க. அப்போ ரேவதி டக்குன்னு பீரோலுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்சிக்கிட்டு சந்திரா வந்துட்டு அந்த பீரோவில் இங்கே தானே வச்சோம், எங்கே அது அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. தேடி முடிச்சுட்டு சே வெளியில் எங்கே இருக்க போல அப்படின்ட்டு கதவை சாத்திட்டு போகிறாங்க. அப்போ நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, அப்பாடா சித்தி எப்படியே போயிட்டாங்க, இந்த டாக்குமெண்ட்டை நம்ம எப்படியாவது வந்து யாருக்கும் தெரியாமல் அழிக்கணுமே அப்படின்ட்டு ரேவதி யாருக்கும் தெரியாமல் வெளியில் வராங்க. அப்போ சந்திரா டக்குன்னு ரேவதி அப்படின்னு சொல்லி கூப்பிட ரேவதி அதிர்ச்சியாகி அந்த ஃபைலை வந்துட்டு புடவைக்குள்ளே மறைச்சிக்கிட்டு திரும்பி சொல்லுங்க சித்தி. அப்போ அந்த சந்திரா சொல்கிறாங்க, என் கையில் கட்டுற வாட்ச் ஒன்று இங்கே தான் வச்சுருந்தேன், நீ பாத்தியா? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சித்தி நான் பார்க்கல. அப்போ அவங்க கேட்குறாங்க, சரி என்னோட ரூம்லேருந்து வர என்ன எடுக்க போனேன்? அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சித்தி நான் சும்மா தான் போனேன், ஒன்றும் இல்லை சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போக அப்போ நம்ம சந்திராவுக்கு சந்தேகம் வருது, இவ எதுக்கு நம்ம ரூம் பக்கமாக வந்தா அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதி வந்துட்டு அந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறாங்க. அந்த டாக்குமெண்ட்டை கொண்டுக்கிட்டு போயிட்டு ஒரு நெருப்பட்டி எடுத்து அப்படியே அந்த டாக்குமெண்ட்டை யாருக்கும் தெரியாமல் எரிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு ரேவதி நினைக்கிறாங்க, நல்ல வேலை நம்ம ராஜாவுக்கு எதிராக இருந்த ஆதாரம் எல்லாத்தையுமே அழிச்சாச்சு. ஆனால் இன்னும் அந்த வீடியோ இருக்கே, அந்த வீடியோவை எப்படி சித்திக்கிட்டேருந்து வாங்குறது அப்படின்னு நினைக்கிறாங்க ரேவதி. அப்போதான் ரேவதி வந்துட்டு நேராக சந்திரா கிட்ட, சித்தி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தீங்களா? என்னோட ஃபோன்லேருந்து கால் பண்ணுறேன், அம்மா சுத்தமாக ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ சந்திரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அதெல்லாம் நான் அடித்தா எடுத்துக்கிட்டு தானே இருக்கான். அப்போ ரேவதி சொல்கிறாங்க, இல்லை சித்தி நானும் ரொம்ப நேரமாக அம்மாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அம்மா சுத்தமாக ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாங்க, என்னன்னு தெரியல, உங்களோட ஃபோனை கொடுங்களேன் நான் அடித்து பார்க்குறேன் அப்படின்னு சொன்னதும் உடனே சந்திராவும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுக்குறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின நம்ம ரேவதி அங்கே கேலரிக்கு போயிட்டு அந்த வீடியோவை எடுக்கிறாங்க. வீடியோ எடுத்து அப்படியே டெலீட் பண்ணிவிட்டு டெலீட் பண்ண இடத்துலையும் போய் டெலீட் பண்ணிவிட்டு அப்புறமா அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுற மாதிரி கால் பண்ணுறாங்க. அப்போ டக்குன்னு வந்துட்டு ஃபோன் போகுது. ஃபோன் போனதோட அவங்க அம்மா கிட்ட நம்ம ரேவதி பேசுகிறாங்க. பேசி முடிச்சுட்டு நேராக சந்திரா கிட்ட ஃபோனை கொடுத்து என்னங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறமா சந்திரா நினைக்கிறாங்க, இவ எதுக்கு நம்ம ஃபோனை வாங்கினா, சரி அக்காவுக்கு ஃபோன் அடிக்கிறதுக்காக வாங்கியிருப்பா, இவளுக தான் அம்மா விட்டு பிரிஞ்சே இருக்க மாட்டாள்களே, அதுக்கு தான் வாங்கியிருப்பாளுக அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்புறமா ரேவதி நிம்மதியாக போய் உட்காடுறாங்க. அப்போ தான் நம்ம ஹீரோ வராரு. ஹீரோ வந்ததோட நம்ம ரேவதி நினைக்கிறாங்க, கவலைப்படாத ராஜா, அத்தை எதுக்காக இறந்தாங்களோ அதை கண்டிப்பாக நம்ம நிறைவேற்றிடுவோம். இந்த குடும்பம் ஒன்று சேர்ந்த பிறகுதான் எங்கள் அம்மாவுக்கும் உண்மை தெரியும். அது வரைக்கும் நானும் உனக்கு மறைமுகமாக உதவி பண்ணுறேன், நீ எதுக்கும் கவலைப்படாத ராஜா அப்படின்ட்டு நம்ம ரேவதி வந்து நம்ம ராஜாவை பார்த்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ராஜா நேராக ரேவதியை பார்த்து என்னாச்சு அப்படின்னு சொல்ல ரேவதி சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை ராஜா, என் தங்கச்சி இன்னைக்கு ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமே நீ தான். நீ மட்டும் என் தங்கச்சிக்கு அந்த அளவுக்கு என்கரேஜ் பண்ணலை அப்படின்னா என் தங்கச்சி பதட்டத்திலேயே தோற்று போயிருப்பா. அதோட அவ்வளோ பெரிய திருட்டு பலி என் தங்கச்சி மேலே விழுந்தோம், என் தங்கச்சி என்னை காப்பாற்றிருக்க, ரொம்ப தேங்க்ஸ் ராஜா. ராஜா சொல்கிறாரு, சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்ல அதே நேரம் ரேவதி சொல்கிறாங்க, இல்லை இந்த மாதிரியெல்லாம் நீ இந்த அளவுக்கு உதவி பண்ணுற, உன்னை போய் தப்பாக நினச்சிட்டேனே. கார்த்திக் சொல்கிறாரு, அதை பற்றியே நீ எத்தனை தடவை யோசிப்ப, இனிமேல் நீ அதை பற்றி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா அப்படின்னு சொன்னதும் ரேவதியும் சரி ராஜா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆலில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.